வணக்கம் மகளே. ரொம்ப நாளைக்கு அப்புறமே ஒரு சீரியஸ், அதுவும் 28 எபிசோட்ஸ் 2 வாரத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு பிஞ்ச் ஒர்த்தியான ஒரு சீரியஸ் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் சீரிஸான லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. மொத்தம் 3 சீசன், 28 எபிசோட்ஸ் அண்ட் ஒவ்வொரு எபிசோடோட டைம் டியூரேஷன் 40 to 50 minutes ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இதுல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இந்த சீரிஸ்ல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து செம்மையா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சீரிஸ் தான் இந்த லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த சீரிஸோட கதை 2046ல செட் பண்ணிருப்பாங்க. பூமியில நடந்த ஒரு இம்பாக்ட் ஈவெண்டால மக்களோட சர்வைவலுக்கு ஒரு பெரிய த்ரெட் வருது. இப்போ மக்கள் எல்லாரையும் ஒரு புது பிளானட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பிளானட் தான் ஆல்பா சென்டரி. ஸோ அந்த பிளானட்டுக்கு ஒவ்வொரு மிஷன்லயும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸை அனுப்பி வைக்கிறாங்க. அதுல 24வது காலனிஸ்ட் குரூப்ல தான் நம்ம ராபின்சன் ஃபேமிலி அண்ட் மற்றும் சில ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்க போகக்கூடிய அந்த ரெசல்யூட்டை ஒரு ஏலியன் ரோபோட் அட்டாக் பண்ணுது. அதனால அவங்க ஆல்பா சென்டாரிக்கு போகாம வேற ஒரு பிளானட்ல போய் கிராஷ் ஆயிடுறாங்க. அந்த பிளானட்ல இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் என்ன, அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அண்ட் திரும்ப ஆல்பா சென்டாரிக்கு போறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன, அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான தடங்கல்கள் வருது, இது எல்லாம் சொல்றதுதான் இந்த லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஸோ இதுல முக்கியமான ஃபேமிலி பாத்தீங்கன்னா ராபின்சன்ஸ் ஃபேமிலி. அவங்க தான் இந்த சீரியஸோட லீட் கேரக்டர்ஸ். அண்ட் இந்த ராபின்சன் ஃபேமிலிக்கு ஒரு ரோபோட் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ரோபோட்டோட உதவியோட இவங்க எப்படி அந்த ஆல்பா சென்டரியை ரீச் பண்றாங்க அப்படின்றதான் இந்த சீரியஸோட மையக்கதை. இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட் ராபின்சன்ஸ் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் கூட நீங்க பயங்கரமா கனெக்ட் ஆயிடுவீங்க. ஒரு சீரியஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் கூட நீங்க நல்லா கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சீரியஸ் நீங்க முழுசா பார்த்துருவீங்க. அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த கேரக்டருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல்ல கூட நமக்கு பாக்குறப்போ வந்துடும். அந்த மாதிரியான கனெக்ட் தான் இந்த சீரியஸ்லயுமே இருக்கு. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் சிரிப்போம், நம்மளும் அழுவோம். அந்த கேரக்டர்ஸ் கூட அந்த அட்வென்ச்சரை நம்மளுமே ஃபீல் பண்ணுவோம். முக்கியமா ராபின்சன்ஸ் ஃபேமிலியில வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், ட்ரஸ்ட், சாக்ரிஃபைஸ், ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த கதைக்குள்ள உள்ள கொண்டு அது எங்கேயும் ஓவர் டோஸ் ஆகாம ரொம்ப கம்பெல்லிங்கா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ரோபோட்டுக்கும் குட்டி பையன் வில்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், டான் வெஸ்ட் இந்த கேரக்டரை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப்லெஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணி கண்டிப்பா இந்த சீரியஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டரா மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு தரமான கேரக்டர் தான் டான் வெஸ்ட். அப்புறம் டாக்டர் ஸ்மித் இந்த கேரக்டரை கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. பட் என்ன பொறுத்த அளவுக்கு ரொம்ப வெல் ரிட்டன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கேரக்டரால தான் நிறைய இடங்கள்ல நிறைய குழப்பங்கள் ஏற்படும். பட் அது கதையில பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டர்ன் அவுட்டா மாறும். அதுதான் இந்த கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயம். பட் நிறைய இடங்கள்ல இரிட்டேட் தான் பண்ணும். அதுவும் முதல் சீசன்லாம் பயங்கர இரிட்டேட் பண்ணும். பட் வெல் ரிட்டன் கேரக்டர் என்ன பொறுத்த அளவுக்கு. அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தது. நல்ல ரோபாட், வில்லன் ரோபாட், இந்த 2 ரோபாட்டையும் அவங்க அந்த கேரக்டரை டிசைன் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ரோபாட்ஸ்க்குமே ஒரு பாஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும். அது தேர்ட் சீசன்ல ரிவீல் ஆகுறப்போ அந்த இடமே ரொம்ப சூப்பரா இருந்தது. திரைக்கதையை பொறுத்தளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லயுமே பயங்கர எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் வச்சிருப்பாங்க. நிறைய த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் இருக்கும். எட்ஜ் ஆஃப் த சீட்ல வைக்கக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் நிறைய எபிசோட்ஸ்ல இருக்கு. சில எபிசோட்ஸ்ல சில இடங்கள்ல அந்த ஸ்லோனஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி அந்த ட்விஸ்ட் எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கும். சில ட்விஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. அண்ட் ஒவ்வொரு எபிசோட் முடிக்கிறப்பையும் உங்களை அடுத்த எபிசோட் பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான சீக்வன்ஸோட தான் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பிஞ்ச் வாட்ச் பண்ணக்கூடிய அளவுல தான் திரைக்கதை அப்படின்றது இருந்தது. அண்ட் தேர்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் அப்படின்றது மற்ற சீசன்ஸை கம்பேர் பண்றப்போ அங்க கொஞ்சம் டல்லான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதுவுமே அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பயங்கரமா பிக்கப் ஆகி ஃபைனலா இந்த சீரியஸை சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரியஸோட மேக்கிங் அட்டகாசமா இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி அந்த கிரியேச்சர்ஸ் டிசைன் பண்ணது, ரோபோட்ஸை டிசைன் பண்ணது, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே பயங்கர டெப்தா அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி, லொகேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. சவுண்ட் ட்ராக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே இந்த கதையோட ஒன்றிணைந்து இருக்க மாதிரி தான் இருக்கும். பெருசா எங்கேயுமே டீவியேட் ஆகாது. நிறைய சீன்ஸை பயங்கரமா எலிவேட் பண்ணியுமே நமக்கு காட்டுச்சு. அந்த சீரியஸோட நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா பெருசா எதுவும் கிடையாது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கங்க கொஞ்சம் ஸ்லோனஸ், ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட், இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது இது இந்த ராபின்சன்ஸ் ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பட் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். பட் இந்த சீரியஸ்ல அடிக்கடி ஒரு டயலாக்ஸ்மே சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நமக்குமே
காட்டுறாங்க. பட் அது நம்ம பார்க்குறப்போ பயங்கர கன்வின்சிங்கா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு நெருடலா இருந்தது. மத்தபடி இந்த சீரிஸ் நீங்க தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு தரமான ஸ்பேஸ் அட்வென்ச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் சீரிஸ் தான் இந்த லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஸோ நீங்க இதுவரை பார்க்கல, என்ன மாதிரி ரொம்ப லேட்டாக தான் இந்த சீரிஸ் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா உடனே போய் பாருங்க. உங்களை பயங்கரமா என்கேஜ் பண்ணும். ஸோ இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.4. என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.